ஷேப்பில் வரும். டயரோட சைஸ் வந்து 90/90. அலாய் வீல் ரெட் கலரில் நல்ல ரெக்கார்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோட்டோமீட்டர் டிஸ்க் வந்துடும் வித் ஏபிஎஸோட இருக்கும். ரோட்டோமீட்டர் டிஸ்கோட சைஸ் வந்து 270 mm வரும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. எல்இடி லைட்ஸ் வந்துடும். இன்ஜின் வந்து 160 cc 4 வால்வ் இன்ஜின் வரும். இன்ஜினோட பவர் வந்து 12.91 kilowatt at 950 RPM. இன்ஜினோட டார்க் பார்த்தீங்கன்னா 14.73 nanometer at 7,250 RPM இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஆர்பிஎம் லெவல் பார்த்துக்கலாம், கிலோமீட்டர் ஓடுறதை பார்த்துக்கலாம், எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அந்த இது பார்த்துக்கலாம், ஃபியூல் லெவல் பார்த்துக்கலாம், டைமிங் இதில் ஆப்ஷன் உண்டு. அதுக்கப்புறம் நியூட்ரல் கியர் ஆப்ஷன் உண்டு, ப்ளூடூத் கனெக்ஷன் உண்டு, சைட் ஸ்டாண்ட் ஐடென்டிஃபிகேஷன் உண்டு. அதுக்கப்புறம் இதில் மொத்தம் 3 மோடு உண்டு. அர்பன் மோட், ரெயின் மோட், ஸ்போர்ட் மோட். அர்பன் மோடும் ரெயின் மோடும் ஒரே மாதிரி இன்ஜினோட பவரை ஏபிஎஸோட ஒர்க்கும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஸ்போர்ட் மோடில் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் கிளட்ச் லிவரும் மேனுவலாக 3 ஸ்டெப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பாஸ் லைட் வந்துடும், டிம் லைட் வந்துடும். இதில் உங்களுக்கு கால்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதை கட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் வந்துடும், ஹாரன் ஸ்விட்ச் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கில் ஸ்விட்ச்சு, மோட் ஆப்ஷன், மோட் சேஞ்சிங் பண்ணிக்கிறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச்சு. அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஃபியூல் டேங்க் உங்களுக்கு வந்து 12 liters ஃபியூல் டேங்க் வரும். பேக் வீலோட சைஸ் வந்து 130/70. பேக் டிஸ்க் வந்துடும், ரோட்டோ பெட்டல் டிஸ்க் தான் வரும். இதுலையும் வித் ஏபிஎஸ் வந்துடும். இதோட ரோட்டோமீட்டர் டிஸ்கோட சைஸ் வந்து 200 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 வரும். வீல் பேஸ் வந்து 1300